எபிசோட் 86 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா துளசி அண்ட் ரங்கன் தாங்க கால் பேசுவாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இந்த துளசி அண்ட் அடிக்கடி மீட் பண்ணுவோம், அவங்க அன்னன்னைக்கு நடந்ததை வந்து ஒரு கால் பண்ணி மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க தெரியுமா? இதை மிஸ் பண்ணாம எல்லா எபிசோட்லயுமே காட்டுறாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி துளசி வந்து இந்த மாதிரி பாஸ்கர் பிளாக்மெயில் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷேர் பண்றப்போ நம்ம ரங்கன் வந்து சொல்றாரு, இது சாதாரண விஷயம் இல்ல துளசி, இது ஜோக்கே கிடையாது, கண்டிப்பா இருந்தாலும் ஏதாவது பண்ணுவா, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, இந்த ப்ரொஃபஷன்ல எல்லாமே இப்படிதான் நடக்கும், அதுவும் இல்லாம நீ இருக்கல, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம துளசி ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் வந்து பேசுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மாதையன் வந்து அவங்க அம்மாவை வந்து அந்த ரீஹாப் கூட்டு போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா பயந்து போயிருப்பாங்க. அண்ட் அவர் அவங்க அம்மா ஒரு வாட்டியும் என்கரேஜ் பண்றதுக்காக அவர் சொல்றது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா அவங்க நேரா ரீஹாப்பே பார்த்துட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் என்ன விட்டுருங்க, இங்க இருந்து போறன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பயங்கரமா மிரண்டு போயிருக்காங்க. பிளஸ் அந்த அவ்வளோ பெரிய அடிக்ஷன்ல இருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ அந்த ஒரு இதை வந்து அவங்க அம்மா ரொம்ப அழகா அந்த ஆக்டிங்ல வந்து காட்டுறாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம மாதையன் வந்து இப்படி இருக்கிற ஒருத்தரை எப்படிலாம் கண்ணுமோ அப்படி பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், நம்ம இதுக்கப்புறம் நம்ம தலை நிமிர்ந்து வாழணும், நம்ம வந்து இதுல இருந்து வெளியே வந்தே ஆகணும், இது உங்களால முடியும் இப்படின்னு சொல்லி அவர் அம்மா பேசுவாரு. அவங்க அம்மாவுமே வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம நல்லா இருப்போம் தானே அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் காம் டவுன் ஆகி ஓகே இதை பண்ணிடலாம், எப்படியாவது பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வரது வந்து தெரியுது. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா அடுத்து தியோ கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு வரும். என்னது தேங்க்ஸா, மூஞ்ச உடச்சிருவேன், நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அப்ப நான் உங்ககிட்ட வந்து கேட்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியோ இன்ஸ்டன்டா ரெஸ்பாண்ட் பண்ணது நல்லா இருக்கும். இவர் அதுக்கப்புறம் தான் கிளியரா சொல்லுவாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்காக இந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது, பட் நீ வந்து என் கூடவே வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அண்ட் நம்ம ரங்கனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தியோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டிசிஷன்லாம் வந்து அவன் எடுக்கிறான் அப்படின்னா எல்லாமே நீ இருக்கிற தைரியத்துல தான் அவன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரியும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம தங்கம் அண்ட் மணிங்க. தங்கம்க்கு வந்து நைட்டு தூக்கமே வரல இந்த மணியோட சண்டை போட்டது. என்னடா இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவன் மணி வந்து பயங்கரமா தூங்கிட்டு இருப்பாரு. அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிட்டு சோகமா இருப்பான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறான் பாரு அவன் அப்படின்ற மாதிரி செம்ம கடுப்பாய் ஐ திங்க் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதையுமே டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜாக்கிக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல. நம்ம வேலு வந்து ஒரு மாதிரி நேச்சுரலாவே ட்ரிகர் ஆகி இது பண்ணியிருக்காரு. பட் நம்ம ஜாக்கி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டெம்பரவரியா ட்ரிகர் ஆகிருக்கிறாரு. ஸ்டில் அவருக்கு அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் ரூம்ல படுத்து பார்ப்பாரு, தூக்கம் வராது. அப்புறமா போய் வேலுவோட ரூம்ல படுப்பாரு, அங்கேயும் தூக்கம் வராது. அப்புறம் மறுபடியும் அவர் ரூமுக்கே வந்துருவாரு. ஸோ அவர் கோத்ரூ பண்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அழகா இந்த ஒரு சீன்ல காட்டினது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எம்என்சி அகாடமில என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்கர் அகாடமில அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன அப்படின்னா வந்து ராஜேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டை வச்சு தானே உள்ளுக்குள்ள ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டானுங்க. திரும்பவும் ராஜேஷை கூப்பிட்டு ஏதாவது பண்ணலாமா பேசுறப்போ, என்னடா இவ்வளவு அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ இருந்த ஒருத்தனும் போயிட்டானா இப்ப என்னடா பண்றது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம பத்மாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பத்மாவை பாக்குறேன். ஸோ பத்மாங்க உட்காந்துருப்பாங்க. பத்மா மூலியமா ட்ரை பண்றப்போ அவங்களும் செம்ம தெளிவு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வச்ச பேரே மாஸ்டர் மைண்ட் பத்மா அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆங்கர் அகாடமில இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்கன்னு. ஸோ பத்மா கிட்ட போயிட்டு நீ வந்து எம்என்சிஏ பசங்களோட பேசிட்டு இருக்கியா, டச்ல இருக்கியான்லாம் கேட்பாரு. நான் வந்து அவங்களோட யாரோடையும் டச்லயும் இல்லை, எனக்கு அவங்க கூட டச்ல இருக்க விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் இல்லாம இத்தனை நாள் ஒன்றும் கண்டுக்காம பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு அங்கிருந்து கெத்தா கிளம்பி போயிடுவாங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மூணாவதா ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ட்டு திரும்புவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அனு நின்றுட்டு இருப்பாங்க. சரி அவங்க மூலியமா ட்ரை பண்ணலாமேன்ட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு டிராமா போடுவாங்க. நான் மணி கிட்ட பேசணும், அவன்கிட்ட சாரி கேட்கணும், நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர இதுவா பேசுவாங்க. நம்ம அணுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன் ஃபேஸ் ஆகி அப்பா நெக்ஸ்ட் டைம் ட்ராமாலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க பேக் டு பேக் வந்து இந்த மாதிரி பல்பு வாங்கினது செமையா இருந்துச்சு. அண்ட் நம்ம கேர்ள்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ நேராக ரங்கன்ட்ட போயிட்டு சார் இதுக்கு முன்னாடி வந்து எப்படியோ எங்களுக்கு தெரியல, பட் இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் மேட்ச்ல நாங்கள் கண்டிப்பாக அவங்கள பீட் பண்ணியே ஆகணும். இப்போ பர்பஸே மாறிடுச்சு, அவங்களோட அரகன்ஸை நாங்கள் பீட்ணும் அண்ட் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா வந்து பேசிப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 86ல நடந்த எல்லாத்தையுமே பார்த்துடும். எபிசோட் 87ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.